नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्याचं ततो जयमुद्रयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घाय देगिरिं यत्कृपात्तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम् अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यं मनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूपगदामह्यं तदादे स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्रीराधा कृष्ण पादान् सहललिता श्री विशाखान्वितां स हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पति गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तु ते तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे जय राधा माधव कुञ्ज बिहारी जय राधा माधव कुञ्ज बिहारी जय गोपी जन वल्लभा गिरिवरधारी जय गोपी जन वल्लभा गिरिवरधारी यशोदानन्दन व्रज जन रञ्जन यशोदानन्दन व्रज जन रञ्जन यमुनतीरावनचारि यमुनतीरावनचारि जय राधा माधव कुञ्ज बिहारी हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम राम हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे जय प्रभुपदा जय प्रभुपदा प्रभुपदा जय प्रभुपदा जय गुरुदेवा जय गुरुदेवा गुरुदेवा जय गुरुदेवा नित्य गौर हरि बोल हरि बोल हरि बोल हरि बोल नित्य गौर प्रेमानंदे हरि हरि बोल हरे कृष्णा भागवत प्रार्थனை பண்ணுங்க மாதாஜி हरे कृष्णा पाठमा माताजी நீங்க செய்யுங்க सर्वशास्त्राप्ति पीयूष सर्ववेदैक सत्फल सर्वसिद्धान्त रत्नाट्य सर्वलोकैक दृक्प्रदा सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलितावान्तोदितादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय
प्रेम्ण वश्य अक्षरायते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णया नमोऽस्तु मे। मतेकबन्धो मत्सङ्गिन् मद्गुरो मन्महादन मन्निष्ठारक मद्भाग्य मदानन्द नमोऽस्तु ते। असाधु साधुतादायिन् अति निचोच्चता करा हाना मुञ्च कदाचिन्मां प्रेम्ण हृत्कन्तयोस्तिरा। ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன், சவுண்ட் எல்லாம் இருக்குது மாதாஜி. நான் ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன் மாதாஜி, நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கண்டெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பலமே மற்றும் எல்லா வேத தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்களை. உங்களை படிப்பவர்கள் உன்னந்த ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஒரே ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாக விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கனத்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு 4வது ஸ்கந்தம், அத்தியாயம் 7, ஸ்லோகம் 37. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. லோகபாலா உசுஹு திருஷ்டகிம் லோகபாலா உஷுஹு திருஷ்டகிம் நோ திருக்பிரஷத் கிருணஹஸ்தவம் பிரத்யக்திருஷ்டா திருஷ்யதே யேன விஸ்வம் மாயா ஹி ஏஷ பவதீயா ஹி பூமான் யஸ்த்வம் ஷஷ்ட பஞ்சைர் சபாஷி பூதைஹ. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த ஸ்லாம் பிரபுபாதருக்கு ஜெய். பல்வேறு உலகின் ஆளுநர்கள் பின்வருமாறு கூறினார். போற்றுதலுக்கும் வணங்குவதற்கும் உரிய பகவானே, எங்கள் கண்ணால் காண்பவை மட்டுமே நாங்கள் நம்புகிறோம். ஆனால் சூழ்நிலைகளின் கீழ் எமது ஜட புலன்களோடு உண்மையில் பார்த்திருக்கிறோமா என்பதை நாங்கள் அறியாதிருக்கிறோம். எங்களது ஜட புலன்களால் இவ்வுலகை மட்டும் எங்களால் உணர முடிகிறது. நீரோ பஞ்சபூதங்களுக்கும் அப்பாற்பட்டவராக விளங்குகின்றீர். நீரே ஆறாவதாக இருக்கின்றீர். ஆகையினால் பரு உலகின் ஒரு படைப்பாகவே உம்மை நாங்கள் பார்க்கிறோம். பொருளுரை. பல்வேறு உலகின் ஆளுநர்களும் உண்மையாகவே செல்வ வளம் உடையோராதலின் மிகுந்த கர்வம் உடையவர்களும் ஆவார். இது போன்ற நபர்களின் பகவானின் நித்திய வடிவினை காண இயலாது. பிரம்ம சம்ஹிதையில் தங்கள் கண்களின் மீது முழுமுதற் கடவுளின் மீதுள்ள அன்பு என்று மை பூசி கொண்டவர்களாக தங்கள் செயலின் ஒவ்வொரு அடியிலும் முழுமுதற் கடவுளை காண இயலும் என்று கூறப்படுகிறது. குந்தி தேவி மாதாஜி. குந்தி தேவியின் பிரார்த்தனையிலும் இல்லாதவர்களிடையே குந்தி தேவியின் பிரார்த்தனைகளிலும் பாகவதம் 1.8:26 அசிஞ்சானா கோஷாரம், அதாவது பொருட்கர்வம் இல்லாதவர்களிடையே முழு முதல் கடவுளை காண முடியும். குழப்பமற்ற மற்றவர்களால் முழு மெய்ப்பொருளை நினைத்து பார்க்க கூட முடியாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இப்போ தக்ஷனோட வேள்வியில பிரார்த்தனை பார்த்துட்டு இருக்கிறோம். லோக பாலகர்கள் அவங்க பிரார்த்தனை பண்றாங்க. அதாவது பகவானை எங்களோட ஜடக்கண்களால் பார்க்க முடியல. ஏன்னா பகவான் ஜடப்புலன்களுக்கு அப்பாற்பட்டவர். நம்மளோட புலன்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா ஜடப்புலன்கள், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இப்படி பஞ்சபூதங்களால் செய்யப்பட்டதுதான் நமது உடல். அது ஆத்மா ஒட்டி இருக்கிறதுனாலதான் அதற்கு உணர்வு இருக்கிறது. இதை நம்ம பகவத்கீதையிலே படிச்சிருக்கிறோம். ஆத்மா இல்லைன்னா
இது வந்து இந்த உடல் வந்து பிணம். அந்த பிணமானது என்னாகும்? காற்றுடன் கரைந்து விடும். பிணம் வந்து காற்றுடன் கரைந்து விடும். மண்ணுல போட்டா அது உரமாயிரும். நெருப்புல போட்டா அது சாம்பல் ஆயிடும். கழுகுக்கு போட்டா அது இரையாயிரும். இப்போ பகவானை வந்து யாரும் ஜடப்புலன்களால் காண முடியாது. ஆனா நாங்க என்ன பண்றோம்னா, பருவுலகின் ஒரு படைப்பாகவே உம்மை நாங்கள் பார்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது அறியாமை. நம்மளுடைய நிலையிலிருந்தே பகவானை நாம் நினைப்பது. ஏன்னா நாமெல்லாம் சிறு அம்சம், பகவானுடைய சிறு அம்சம். அதுவும் இந்த ஜட உலகுல நாமெல்லாம் ஜட புலன்களால், ஜட எண்ணங்களால் சூழப்பட்டிருக்கிறோம், முக்குணங்களால் சூழப்பட்டிருக்கிறோம். அப்ப பகவானை வந்து அப்படித்தான் நாமளும் நினைக்கிறோம். நம்மை போலவே அவஜானந்தி மாமூடா மானுஷுந்தனம் ஆஸ்ரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். அப்புறம் அவர் வந்து பிறக்கும் போது எப்படி பிறக்கிறார்? மானிட உடல்ல பிறக்கிறார். அதனால இறந்து போயிடுறார். அவரை வந்து ஒரு வேடன் கொன்று விடுகிறான். அவரது இதயம் வந்து இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பூரி ஜெகநாதர் கோயில் அது வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாம் நாம கற்பனை, அளவில்லாத கற்பனை பண்றோம். அப்ப இந்த உலகின் ஆளுநர்கள், செல்வ வளம் பெற்றவர்கள், அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க மிகவும் கர்வத்தோட நாங்கெல்லாம் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறோம். இப்படி இருக்கிறவங்கனால பகவானோட நித்திய வடிவத்தை காண முடியாது. ஏன்னா சத்து சித்து ஆனந்தம் உடையது பகவானுடைய வடிவம், திவ்யமானது. அது வந்து காண இயலாதது. ஏன்னா தூய பக்தர்கள் கூட காண அது வந்து மிகவும் துர்லபம், அரிதானது. அப்போ பிரம்ம சம்ஹிதையில கூட படிச்சிருக்கிறோம் நாம, எப்படி பகவானை காண முடியும் அப்படிங்கிறத நாம பார்த்திருக்கிறோம். பிரேமேஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்தசதேவ ஹிருதயேஷு விலோகயந்தி யம் சியாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி அப்படின்னு. அது போல இங்க குந்தி தேவி பிரார்த்தனையிலும் சொல்றாங்க, அகிச்சன கோச்சரம். யாரெல்லாம் பகவானை காண முடியும்? நான் ஏதுமற்றவன் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறவனால தான் பகவானை காண முடியும். அகிஞ்சன அப்படின்னா என்ன? நான் ஏதும் இல்லாதவன். அந்த கர்வம், ஒரு துளி கர்வம் இருந்தாலும் பகவானை காண முடியாது. யார் ஒருவன் நான் எதுவும் மற்றவன், அவங்கிட்ட இந்த செல்வம் எல்லாம் உன்னுடையது, இந்த உடல் உன்னுடையது, இந்த ஆத்மா உன்னுடையது அப்படின்னு பூர்ண சரணாகதி அடைந்து அதற்கேற்ப நடந்து கொள்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் பகவானை காண முடியும். அப்ப இந்த குழப்பமுற்றவர்களால் முழு மெய்ப்பொருளை நினைத்து பார்க்கவும் கூட முடியாது. ஏன்னா நிறைய குழப்பங்கள் இந்த உலகத்துல, இருமைகள்ல நாமெல்லாம் நிரம்பி இருக்கோம். அது வேணும், இது வேண்டாம், அவங்க பிடிக்கும், இவங்க பிடிக்காது, அவன் எதிரி, இவன் நண்பன், இவன் பகைவன், இவன் நட்பு கொடுக்கிறான் அப்படின்னு நம்ம வித்தியாசம் பார்க்கிறோம். இருமைகள் நிரம்பியவர்கள், நாம தொந்தங்களால் நிறைந்தவர்கள். ஆனா துவந்தங்கள் அற்றவர்களுக்கு மட்டுமே பகவானை காண முடியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா குருவுக்கு வந்து எந்த சஞ்சலம் இருக்காது. குரு அப்படிங்கிறவர் இதையெல்லாம் தாண்டி கடந்து வந்தவர். அவர் வந்து எப்பொழுதும் பகவானுடைய நித்திய லீலையை மனக்கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறார். நாமெல்லாம் பார்க்கவே முடியாது. நம்மள ஜடக்கல்ல காண்றதுதான் நம்மளோட முழு வேலையுமே. அகக்கண்களை நாம எப்போ திறக்க போறோம்னு தெரியல. ஏன்னா அகக்கண்கள் தான் உண்மையை காண்பிக்க கூடியது. புறக்கண்கள் இந்த ஜடத்துல எல்லாமே மாயா மாயா மாயா. சோ இந்த உலகம் குழப்பம் நிறைந்தது. நம்மளுக்கு காணும் தோற்றம் எல்லாம் மாயின் தோற்றங்கள். பொய்ய நெஜமா காமிக்கும், நெஜத்தை பொய்யா காமிக்கும். அடுத்தது ஸ்லோகம் 38. யோகேஸ்வரா உச்சு பிரேயான்னதே அன்யோ அமுதஸ்த்வயி பிரேபோஹ விஸ்வாத்மனீஷேன பிருதக் ய ஆத்மனஹ அதாபிபக்த்யேஷ தயோ பதாவதம் அனன்ய வியத்யானு கிருஹான வத்சல. ஜீனா படிக்கிறேன். படிங்க மதே. மொழிபெயர்ப்பு. சிறந்த யோகிகள் கூறினர், போற்றுதலுக்குரிய இறைவனே, தம்மிடமிருந்து உம்மை பிரித்து பார்க்காதவர்கள் நீரே அனைத்துயிர்களிலும் உள்ள பரமாத்மா என்று அறிந்திருப்பதனால் அவர்களிடம் நீர் மிக மிக அன்பாக இருக்கின்றீர். உம்மை தலைவராகவும் தம்மை
பணியாளராகவும் ஏற்றுக்கொண்டு பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருப்பவர்களிடம் நீர் மிக்க கருணையுடையவராக விளங்குகின்றீர். உமது கருணையினால் நீர் எப்போதும் அவர்களின் நலத்தின் பால் நாட்டமுடையவராக இருக்கின்றீர். பொருளுரை. இச்லோகத்தில் பொருண்மைவாதிகளும் சிறந்த யோகிகளும் முழுமுதற் கடவுள் ஒன்றே என்று அறிவார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்றாத்தன்மை என்பதனை முழுமுதற் கடவுளுக்கு இணையானவர்கள் சாதாரண உயிர்கள் என்று தவறாக அர்த்தம் செய்யக்கூடாது. இந்த ஒரு பொருண்மைவாதம் என்பது சுத்தமான அறிவின் அடிப்படையிலானது என்று பகவத்கீதையில் 7.17 உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பிரியோகி ஞானினோ தர்த்தியம் அகம் ச மம பிரியக. பகவான் கூறுகிறார், மெய்யுணர்வில் வளர்ச்சியுற்று கிருஷ்ண உணர்வின் நெறிமுறைகளை அறிந்து கொண்டவர்கள் எனக்கு மிகவும் அன்பானவர்கள், நானும் அவர்களுக்கு மிகவும் அன்பானவன் என்று இறை விஞ்ஞானத்தில் உண்மையான நிறைமதியுடையோர் உயிர்கள் பரமபுருஷ பகவானின் உயர்ந்த சக்தி என்பதை அறிவர். இது பகவத்கீதை 7ஆம் அத்தியாயத்திலும் கூறப்பட்டிருக்கிறது. உலகியல் சக்தி தாழ்ந்தது, உயிர்களோ உயர்ந்த சக்தி என்று சக்திக்கும் சக்தி உடையவற்றிற்கும் வேறுபாடு இல்லை. ஆகையினால் சக்தியுடையவற்றின் அதே தன்மையினை சக்திகளும் பெற்றிருக்கின்றன. முழுமுதற் கடவுளை பற்றிய நிறைந்த அறிவும் அவரின் பல்வேறு சக்திகளை பற்றி ஆராய்ந்து தமது உண்மையான நிலையினையும் அறிந்து கொண்டவர்கள் உறுதியாக பகவானுக்கு மிக மிக அன்புடையவர்களாவர். முழுமுதற் கடவுளை பற்றி விளக்கினாலும் அறிவில்லாதவர்கள் கூட அவர் மீது சூழ்ந்த அன்பும் நம்பிக்கையும் கொண்டு அவரே சிறந்தவர், நாமெல்லாம் அவர் அங்கத்தின் பாகங்கள் மற்றும் அவரது நித்திய ஊழியர்கள் என்று உணர்வார்களேயானால் அவர்கள் பகவானால் அதிக நன்மைகளை பெறுவர். இச்லோகத்தில் குறிப்பிடத்தக்க முக்கியமான ஒன்று வத்சல என்பதாகும். வத்சல என்றால் எப்போதும் பிரியமுடன் இருப்பவர் என்று பொருளாகும். பகவானின் நாமம் பக்தவக்ஷலா என்பதாகும். பகவான் பக்தவக்ஷல என்னும் புகழுடையவர் ஆவார். இதன் பொருள் அவர் எப்போதும் பக்தர்களின் மீது பிரியமுடையவர் என்பதாகும். வேதங்களில் எந்த ஒரு இடத்திலும் அவர் ஞானி வத்சல என்று அழைக்கப்படவில்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ இங்க சிறந்த யோகிகள் சொல்றாங்க, அங்க இருக்கிற யோகிகள் எல்லாம் தக்ஷன் நடத்தின வேள்வியில இருக்கிற யோகிகள் அவங்க எல்லாம் இறைவனை பார்த்து பிரார்த்தனை பண்றாங்க. என்னன்னா, உம்மிடம் இருந்து எங்களை பிரித்து பார்க்காதவர் நீரே, அனைத்து உயிர்களிலும் பரமாத்மா என அறிந்திருப்பதால் நீர் மிக மிக அன்பாக இருக்கிறீர். அப்போ எல்லார்கிட்டையும் பரமாத்மாவா பகவான் இருக்கிறது எதனாலனா அன்பினால். ஏன்னா நாமெல்லாம் பகவானை விடுத்து வந்துட்டோம், ஆனா பகவான் நம்மை விடுப்பதில்லை. பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு அப்படிங்கிற மாதிரி நாமெல்லாம் பகவானை திரும்பி பார்க்காம நம்மளுடைய பொறாமையினால நானே ஆளுநர், அகம் போக்தா அகம் கர்த்தா, நானே அனுபவிப்பாளன் நானே செய்பவன் அப்படிங்கிற நிலையில பகவானை விடுத்து வந்துட்டோம். ஆனா நம்மள பகவானை விடுத்து எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு தெரிஞ்சு பகவான் நம்ம ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக நாமெல்லாம் இப்ப நாடக மேடையில நடிக்கிறோம். நாடக மேடையில ஒவ்வொரு பாட்டு நாமெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது எடுத்து நடிச்சிட்டு இருக்கோம். அப்ப பகவான் அதற்கு உதவி புரிகிறார். ஆனா உண்மை தலைவராகவும் தம்மை பணியாளராகவும் ஏற்றுக்கொண்டு பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்களிடம் நீர் கருணை உடையவராக விளங்குகிறீர். அப்போ உண்மை தலைவராகவும் பணியாளராகவும் நம்மளோட சொரூப நிலை என்ன? ஜீவேன சொரூபகய கிருஷ்ணேர நித்யதாச. அப்போ நம்ம பகவானை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஏன் உனக்கு தலைவராகணும் அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய நிலை அதுதான். நாம் எல்லாருமே ஜீவேன சொரூபகய கிருஷ்ணர நித்திய தாசர்கள். இப்ப தாசர் அப்படின்னா இந்த நாம ஜட உலகில பேசுற தாசர்கள் கிடையாது. நான் அடிமை, நீர் தலைவன் அப்படிங்கிறது நிலை கிடையாது. பகவான் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார். அப்ப பகவான் தன்னை போல சொரூப நிலை அவருடைய தோற்றத்தை கொண்ட முக்தி தர்றாரு. அப்போ நம்மளுக்கு 5 விதமான முக்தி சொல்லப்பட்டிருக்கு. சாஷ்டி, சாரூபிய, சாமீபிய, சாலோக்கிய, ஏகத்துவம் அப்படின்னு முக்திகள் அவர் கொடுக்கிறார். அப்படிப்பட்டவரா இருந்தா சேவகனுக்கு அப்படி முக்தி கொடுப்பாங்களா? இப்ப பகவான் தன்னை போல ஒரு செல்வமுடையவனாக, தன்னை போல அழகுடையவனாக, தன்னுடைய இடத்தை கொண்டு
தன்னுடைய இடத்தை அடையவும், தன்னுடைய சொத்துக்கள் பகவானுக்கு எவ்வளவு இருக்கோ அதையும் அவன் அனுபவிக்கலாம். அந்த மாதிரி முக்தியை அவர் தர்றாரு. அப்படி பொறாமை உடையவராக இருந்தால், பகவான் பொறாமைங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. நாம தான் பொறாமை உடையவர்களா இருக்கிறோம். நீ என்ன தலைவனா இருக்கிறது, நானும் தலைவனா இருக்கிறேன்ட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். ஆனா இந்த ஜட உலகளை வந்து அவர் இல்லாம நாம எதுவும் செய்ய முடியாது. அதனால எல்லாருக்குள்ள, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் பரமாத்மாவாக பகவான் இருக்கிறார். அப்ப இங்க சிறந்த யோகிகளும் முழுமுதற் கடவுள் ஒன்றே என்று அறிவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவ்வொன்றா தன்மை என்பதை முழுமுதற் கடவுளுக்கு இணையானவர்கள் சாதாரண உயிர்கள் என்று தவறாக அர்த்தம் செய்யக்கூடாது. இந்த பொருண்மைவாதம் என்பது சுத்தமான அறிவின் அடிப்படையில் ஆனது என்று பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. பிரியோகி ஞானினோ அர்த்தயம் அகம்ச சமம பிரியக என பகவான் கூறுகிறார். மெய்யுணர்வில் வளர்ச்சியுற்று கிருஷ்ண உணர்வில் நெறிமுறைகளை அறிந்து கொண்டவர்கள் எனக்கு மிகவும் அன்பானவர்கள். இப்ப மெய்யுணர்வில் வளர்ச்சியுற்று அப்படின்னா பகவான் யார், நான் யார், எனக்கும் பகவானுக்கு என்ன வித்தியாசம்? அப்ப நாமள ஜட உலகுல நான் அப்படிங்கிறதே கிடையாது. நான் அப்படிங்கிறது என்ன? நான் உடல் அப்படிங்கிற கருத்துடையவர்கள் தன்னுணர்வு பெற்றவர்கள் அல்ல. நான் ஆத்மா, நான் உடல் அல்ல. அவங்கதான் மெய்யுணர்வு பெற்றவர்கள். அப்போ அந்த மெய்யுணர்வு மட்டும் பத்தாது. நான் கிருஷ்ணதாசன், கிருஷ்ண உணர்வில் நெறிமுறைகளையும் அறிய வேண்டும். அப்போ ஒரு எம்டி பாட் இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்போ உள்ள அழுக்கு இல்லாம தொடச்சு வச்சோம்னா அது யூஸ் பண்ணணும். எப்படின்னா அதுல நல்ல திங்ஸ் போட்டு வைக்கணும். அது போல நான் உடலல்ல அப்படிங்கிற கருத்துல மட்டும் இருக்கக்கூடாது. ஆத்மா என்றால் நான் எப்படிப்பட்ட ஆத்மா? அப்போ நாம ஆத்மா அப்படின்னா அது வந்து சச்சித்த ஆனந்தமானது. அது பகவானுடைய குணங்களுக்கு இணையானது. ஆனா பகவானுடைய அளவுக்கு இணையானது கிடையாது. இது போல நாம மெய்யுணர்வு பெற வேண்டும். அப்ப இறை விஞ்ஞானத்தில் உண்மையான நிறைமதியுடையோர் உயிர்கள் பரமபுருஷ பகவானின் உயர்ந்த சக்தி என்பதை அறிவர். அப்ப எல்லாருமே இங்க ஆத்மா அப்படின்னா எல்லாருக்குள்ள ஆத்மாவும் சச்சித் ஆனந்தமயமானது, பியூரிஃபைடு. ஆத்மாக்கு எந்த ஒரு வினைகளும் கிடையாது, பாவ விளைவுகள் கிடையாது. ஆத்மா உடலிலிருந்து தனிப்பட்டு இருக்கிறது. அது உடல் சம்பந்தமான கருத்துக்கு அப்பாற்பட்டது. அப்ப இந்த உலகில் சக்தி தாழ்ந்தது, உயிர்களோ உயர் சக்தி. அபரேயம் இதஸ்வன்யாம் பிரகிருதிமி வித்திமே பராம் ஜீவபூத மகாபாகோ ஏதம் தாரிய ஜெகத் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப இந்த ஆத்மாவானது மிக உயர்ந்த சக்தி கொண்டது. ஏன்னா ஆத்மாங்கிறதுக்கு எந்த களங்கமும் கிடையாது. அது வந்து சச்சித்த ஆனந்தமயமானது. ஆனா இப்ப அது மூடப்பட்டிருக்கு. எப்படின்னா ஜட அழுக்குகளால. அப்ப சக்திக்கும் சக்தி உடையவற்றிற்கும் வேறுபாடு இல்லை. இப்ப சூரியன் வந்து சக்திமான். அப்ப அதனுடைய சக்தி என்ன? ஒளிக்கதிர்கள். அப்ப சூரியன்ல இருந்து அது வேறுபட்டதா? சூரியனிட்டு இருந்துதான் வருது. அது போல ஆத்மாவானது பகவான்கிட்ட இருந்துதான் பிரிஞ்சு மமைவாம்ச ஜீவலோகே ஜீவபோத சனாதன. அப்ப ஆத்மாவுக்கும் அந்த பகவானுக்கும் மிகுந்த வேறுபாடு கிடையாது. அது குணங்களால் ஒன்று, ஆனா அளவுல வேறு. இப்ப சூரியனை வந்து கீழே வர்ற கதிர்களை சூரியன்னு சொல்லுவோமா? சிலர் நாம சொல்லலாம். ஆனா சூரியன் ஆயிடாது. கதிர்கள் வந்து சூரியன் ஆயிடாது. அப்ப சூரியன் என்ற ஒரு கோளிலிருந்து வருகின்ற அந்த கதிர்கள் வேற, சூரியன் வேற. அப்ப சக்திமான் வேற, சக்தி வேற. ஆனா பெரும் வித்தியாசம் கிடையாது. எங்கிருந்து வருது? சக்திமான்ட்டு இருந்துதான் அந்த சக்தி வருது. அப்ப அவரிடமிருந்து வருவதால் அவரை ஒத்தது. இது வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம், கவனமா கேட்கணும். இப்ப முழுவதற் கடவுளை பற்றிய நிறைந்த அறிவும் அவரின் பல்வேறு சக்திகளையும் பற்றி ஆராய்ந்து தனது உண்மையான நிலையையும் அறிந்து கொண்டவர்கள் உறுதியாக பகவானுக்கு மிக மிக அன்புடையவர்கள் ஆவர். அதனாலதான் சொல்றது பகவான் வந்து நம்ம உடல் மாதிரி. சோ நாமெல்லாம் அவருடைய பார்ட். அதாவது கை, காலு, வயிறு, அந்த மாதிரி பல உறுப்புகள் நாமெல்லாம். அப்போ உடலுக்கு வந்து உறுப்புகள் சேவை செய்ய வேண்டும். கை வந்து நான் உனக்கு சேவை செய்ய மாட்டேன், நான் எதுக்கு உனக்கு எடுத்து தரணும் அப்படின்னா அது யாருக்கு நட்டம்? உடலுக்கு பெருத்த நட்டம் கிடையாது. ஆனா கை வந்து துண்டிச்சு போயிருச்சு அப்படின்னா கைக்கு நட்டம். அது போல கால், நான் ஏன் உனக்கு நடக்கணும்? கண்ணு சொல்லுது, உனக்கு ஏன் நான் பார்க்கணும்? கண்ணை மூடிட்டு உடம்புக்கு ஒத்துழைக்கலைன்னா என்ன ஆகும்? அது கஷ்டப்படும். அது போல பகவான் வந்து பகவானுடைய அங்க உறுப்புகள் நாமெல்லாம். அப்ப பகவானுக்கு சேவை செய்வதனால் நாமெல்லாம் மகிழ்ச்சி பெறுவோம், பகவானும் அதுல ஆனந்தம் அடைவார்.
இப்படி பகவானுக்கு வந்து எப்படி ஒரு வேருக்கு நீர் ஊற்றும் போது பல மரத்தோட பல கிளைகள், மரங்கள், செடிகள், அந்த இலைகள், காய், பழம் எல்லாம் பயன் பெறுகிறதோ அது போல பகவானுக்கு சேவை செய்யும் போது மற்ற உறுப்புகள் எல்லாம் பலன் பெறும். அப்போ முழுமுதற் கடவுளை பற்றி அன்புடையவர்களால் விளக்கப்பட்டாலும் கூட அறிவில்லாதவர்கள் என்ன பண்றாங்க, அவர் மீது சூழ்ந்த அன்பும் நம்பிக்கையும் கொண்டு அவரே சிறந்தவர், நாமெல்லாம் அவரது அங்கபாகங்கள் என அவரது நித்திய ஊழியர்கள் என்று உணர்வார்களானால் அவர்கள் பகவானால் அதிக நன்மைகளை பெறுவர். ஏன்னா நாம இதை உணரும் போதுதான் நம்மளுக்கு பக்தி தொண்டே ஆரம்பமாகுது. இல்லைன்னா நம்ம பக்தி தொண்டு முழு மனதுடன் பண்ண மாட்டோம். நாமெல்லாம் பகவானுடைய அங்கத்துணுக்கு பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும், நாம் நித்திய சேவகர்கள் என்பதை எப்பொழுது அறிகிறோமோ அப்பதான் பகவானுக்கு நம்மளால சேவை செய்ய முடியும். அப்ப இங்க வத்சல அப்படின்னா எப்போதும் பிரியமுடன் இருப்பவர்கள். பகவானின் நாமம் பக்தவக்ஷல. ஏன்னா அவர் வந்து பகவான் பக்தவக்ஷல என்ற புகழுடையவர். ஏன்னா பக்தர்கள் மீது மிக மிக பிரியமுடையவர். அதனாலதான் அவருக்கு பேரு பக்தவக்ஷல. எந்த ஒரு இடத்திலும் அவர் ஞானி வத்சலன்னு சொல்லப்படலை. ஏன்னா ஞானிகள் வந்து பகவானை வழிபடுவதை விட அருவபாதத்தை நம்புறாங்க, பகவானுடன் ஒன்று இணைய வேண்டும் என்று. ஆனா பக்தர்கள் அப்படி கிடையாது. சேவை செய்யும் மனப்பான்மை வேற, ஒன்றிணையும் மனப்பான்மை வேற. ஏன்னா ஒன்றிணைவது என்பது நானே பகவான் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல. ஆனா பக்தர்கள் என்ன பண்றாங்க, பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கு. எங்கிருந்தாலும் அந்த உடல் வேணா எங்க வேணா இருக்கட்டும், ஆனா பகவானுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நான் வந்து சேவை செய்து கொண்டிருப்பேன். அது சொர்க்கமா இருந்தாலும் சரி, நரகமாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லப்பட்டு அதுல ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஸ்வர்கோ அவகர் நரகேஷு அபிதுல்யார்த்த தர்ஷனக அப்படின்னு. அடுத்தது ஸ்லோகம் 39. ஜெகத் உத்பவ ஸ்திதி லயேஷு தெய்வதோ பகுபித்யமான குணயாத்ம மாயையா ரசிதாத்ம பேத மதயே ஸ்வசம்ஸ்தயா வினிவர்த்தித பிரம குணாத்மனே நம. கிருஷ்ண மாதாஜி படிக்கிறேன் மாதாஜி. படிங்க எனது மாதாஜி. மரியாதைக்குரிய வந்தனங்களை பல்வேறு வகை தோற்றங்களை படைத்து அவற்றை படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் நியமித்தத்திற்காக உலகின் முக்குணங்களின் கீழ் வைத்திருக்கும் பரமபுருஷனுக்கு செலுத்துகிறோம். அவர் தன்னை பற்றி புறசக்தியின் கீழ் வைத்திருக்கவில்லை. அவரது தனிப்பட்ட வடிவத்தில் அவர் பல்வேறு உலகியல் தோற்றங்களில் முற்றிலும் அப்பாற்பட்டவராக விளங்குகிறார். மேலும் அவரை தவறாக புரிந்து கொள்ளவும் இயலாது. பொருளுரை. 2 விதமான சூழ்நிலைகள் இச்சுலோகம் குறிப்பிடப்படுகின்றது. ஒன்று உலகின் படைப்பு, காப்பு, அழிப்பு என்று பற்றியும், மற்றொன்று பகவானின் சுய இருப்பிடம் பற்றியதும் ஆகும். பகவானின் சுய இருப்பிடம் எனப்படும் கடவுள் ராஜ்யத்திற்கு கூட குணம் உண்டு. கோலோகம் அவரது தனித்த இருப்பிடம் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கோலோகத்திற்கும் குணம் உண்டு. ஆனால் அக்குணமானது படைத்தல், காத்தல், அழித்தல் என்று பிரிக்கப்படவில்லை. புறசக்தியில் ஒன்றோடொன்று எதிர் செயலுடைய முக்குணங்களால் மட்டுமே பொருள்களை படைக்கவும், காக்கவும், அழிக்கவும் முடியும். ஆனால் ஆன்மீக உலகில் அல்லது இறை அரசியல் இது போன்ற காட்சிகள் எல்லாம் கிடையாது. ஏனென்றால் அங்கு எல்லாமே நித்தியமாகவும், அறிவு மயமாகவும், ஆனந்தமயமாகவும் இருக்கின்றன. உலகில் முழுமுதல் கடவுளின் தோற்றத்தை சில தத்துவவாதிகள் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றனர். உலகில் அவர் தோன்றினால் அவரும் பிற உயிர்களைப் போல பரு உலக இயற்கையின் முக்குணங்களின் கீழ்தான் இருப்பார் என்கின்ற கருத்துடையோர் இருக்கின்றனர். அத்தத்துவவாதிகள் இதைத்தான் அவர்களது தவறான கருத்து என்பது. சம்சதயா அவரது அகசக்தியினால் அவர் உலகின் குணங்கள் எல்லாம் கடந்து மேலாக இருக்கிறார் என்று இங்கே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பகவத்கீதையின் பகவான் கூறுகிறார், எனது அகசக்தியின் மூலம் நான் தோன்றுகிறேன் என்றும். புறசக்தி மற்றும் அகசக்தி இரண்டுமே பரம்பொருளின் கட்டுப்பாட்டில் கீழே இருப்பதனால் அவர் இவ்விரண்டு சக்திகளின் கட்டுப்பாட்டின் கீழும் ஒரு நாளும் வருவதில்லை. மாறாக எல்லாம் அவர் கட்டுப்பாட்டின் கீழே இருக்கின்றன. அவரது புனித திருப்பெயர், வடிவம், குணம், திருவிளையாடல்கள் மற்றும் அணிகலன்கள் முதலியவற்றை வெளிப்படுத்துகிறார். புறசக்தியின்
விவகாரத்தின் காரணமாக பிரம்மதேவன் சிவபெருமான் தொடங்கிய பற்பல குணநலன்களுடன் தேவர்கள் பலர் தோன்றுகின்றனர். மக்களும் அவரவர் உலகியல் குணங்களுக்கேற்ப அத்தேவர்களிடத்தில் ஈடுபாடு கொள்கின்றனர். ஆனால் ஒருவன் உலகின் நன்மைகளை கடந்து உன்னத நிலை எய்தும் பொழுதும் அவன் முழுமுதல் கடவுளிடத்தில் பக்தி செய்வதில் தன்னை இணைத்துக் கொள்கிறான். இவ்வுண்மையை பகவத்கீதையில் பின்வருமாறு விளக்கப்பட்டிருக்கிறது. பகவானின் பக்தி தொண்டில் தன்னை முழுவதும் ஈடுபடுத்திக் கொண்டவன் விவகாரங்களுக்கு இயற்கையானது முக்குணங்களின் வினை தொடர்புகளுக்கும் மேலே உன்னத நிலை இருக்கிறான். இதன் சுருக்கமாவது, கட்டுண்ட ஆத்மாக்கள் பௌதிக குணங்களின் செயல்கள் மற்றும் வினை தொடர்பினால் இழுக்கப்படுகின்றன. சக்திகளின் வேறுபாடுகள் இப்பௌதிக குணங்களே தோற்றுவிக்கின்றன. ஆனால் ஆன்மீக உலகில் முழுமுதல் கடவுளை தவிர வணங்கப்படுபவர் வேறு எவரும் இல்லார் என்பதாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. அப்ப இது ரொம்ப இந்த தத்துவங்கள் வந்து ரொம்ப ஆழமானவை. நல்லா கூர்ந்து கவனிக்கணும். இப்ப இங்க மறுபடியும் வந்து மரியாதைக்குரிய வந்தனங்களை செலுத்துறாங்க. படைத்தல் காத்தல் அழித்தல் எனும் நியமத்திற்காக உலகின் முக்குணங்களின் கீழ் வைத்திருக்கும் பரம புருஷனுக்கு இந்த வணக்கத்தை செலுத்துகிறோம். ஏன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிறது இந்த ஜட உலகில் மட்டும்தான் நடக்குது. ஆன்மீக உலகில் அங்க படைப்புக்கும் வேலை இல்லை, அழிக்கிறதுக்கும் வேலை இல்லை, காக்கறக்கும் வேலை இல்லை. ஏன்னா பகவானுடைய அந்தரங்க சக்தியின் கீழே அங்க வந்து அவர் அனைவரையும் அங்க வந்து பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். அப்ப அந்தரங்க சக்தியில எல்லாருமே அங்க வந்து ஒருமைப்பாட்டுடன் இருப்பதனால அங்க வந்து பிரிவினைகளே கிடையாது, வேறுபாடுகளே கிடையாது. அங்க எல்லாருமே தூய பக்தர்கள் ஆன்மீக உலகுல. ஆனா இங்கேதான் படைக்கணும், காக்க வேண்டும், அழிக்க வேண்டும். அசுரர்களை அழிக்க யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானாம் சுஜாமியகம். அது போல பரித்ராணாய சாதுனாம் வினாச்சாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தார்ப்பணார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்லி பகவான் அழிப்பதற்காக இங்க யுக யுகமாக அவதாரமாக வருகிறார். ஆனா அங்க வந்து அழிக்கிற வேலையே கிடையாது ஆன்மீக உலகத்துல. அதனால பரமாத்மாவுக்கும் அங்க வேலை கிடையாது. அங்க அப்ப எல்லாருமே அந்தரங்க சக்தியினோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால இங்க புறசக்தியின் கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனாலதான் இங்க பரமாத்மா இருக்க வேண்டி இருக்கு. ஏன்னா இங்கெல்லாம் ஆசைகள், நிராசைகள் அப்படின்ற இருமைகள் இருக்கு. அதனால பரமாத்மா இருந்து அதுக்கு கருணை காட்டி நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக அவர் பரமாத்மாவாக உள்ளிருந்து நம்மளுக்கு கருணை புரிகிறார். காரணமற்ற கருணையினால அது போயிட்டே இருக்கு. அப்ப இங்க வந்து 2 விதமான சூழ்நிலைகளை இந்த ஸ்லோகம் சொல்லுது. என்னன்னா, ஒண்ணு உலகின் படைப்பு காத்தல் அழித்தல் பற்றியும், மற்றொன்று பகவானோட சுய இருப்பிடம் பற்றியும். அப்போ ஆன்மீக லோகத்தை பற்றியும் சொல்லுது, ஜட உலகத்தை பற்றியும் இந்த ஸ்லோகம் சொல்லுது. அங்க கூட குணம் இருக்கு. எப்படிப்பட்ட குணம் இருக்கு அங்க? கோலோக விருந்தாவனத்துல, அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னு எல்லாம் அங்க பிரிக்கப்படல. ஏன்னா இங்க வந்து புறசக்தி அப்படிங்கிறப்பதான் எதிரெதிர் குணங்கள் நாம ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலேயே பார்த்திருப்போம். ஜென்மாதி அஷ்யதோ அன்வயாத் திருதஸ்வாதேசோ அபிக்ஞ ஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய் ஆதிக்கவே முய்யந்தியத் சூரேக தேஜோவாரி அமிர்தாம் யதா வினிமயோ எத்தர் திருஷட்கோ அமிர்சா தாம்னா சுயினா சதா நிரஸ்தகோகம் சத்தியம் பரம் தீமகி. அதுலயே பார்த்திருப்போம். ஏன்னா பகவான் வந்து எல்லாவற்றிலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர் தொடர்பில் இருக்கார். பகவான் இல்லாம எதுவுமே கிடையாது, நேரடியாக அல்லது மறைமுகமாக. பகவான் நேரடியா எங்க வர்றார்? புருஷ அவதாரங்களாக. பகவான் விஷ்ணுவே தன்னை பல சுய விரிவங்களாக மாற்றிக்கொண்டு கர்ப்போதக சாய் விஷ்ணு, சீரோதக சாய் விஷ்ணு, காரணோதக சாய் விஷ்ணு அப்படின்னு அது வந்து முதல் படைப்பு சர்க்க. அப்புறம் விசர்க அப்படின்னு 2ஆம் படைப்பு. அதை தான் பிரம்மாட்ட கொடுக்குறார். அப்ப அதுவும் கூட மறைமுகமாக அவர் அதுல ஈடுபட்டு இருக்க. பிரம்மாக்கு சக்தி கொடுத்தங்காட்டிக்கு தான் அவரை ஈடுபட முடியுது. பகவான் இல்லாம எதுவுமே கிடையாது. அப்ப நேரடியாக அவர் இதுல ஈடுபடுறார், மறைமுகமாகவும் இதுல ஈடுபடுறார். ஆனா ஆன்மீக உலகில வந்து இந்த காட்சிகள் எல்லாம் கிடையாது. இறை அரசியல்ல இது மாதிரி காட்சிகள் கிடையாது. ஏன்னா அங்க நித்தியமான அறிவு மயமாகவும் ஆனந்தமாகவும் சத்து சித்து ஆனந்தமா இருக்கு. ஆனா சிலர் வந்து இந்த தத்துவங்களை, பகவானை வந்து அவரது தோற்றத்தை தவறாக புரிந்து கொள்கிறார்கள்.
ஏன்னா இயற்கையின் முக்குணங்களுக்கு கீழே தான் இருக்கிறாரு. அதான் நம்ம பார்த்தோம். அவஜானந்தி மாமூடா மானுஷம் 9.11 அவஜானந்தி மாமூடா மானுஷம் தினம் ஆஸ்ருதம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம் அப்படின்னு. முட்டாள்கள் என்ன நினைக்கிறாங்க, மனிதனாக பிறக்கும் போது அவரும் பிறக்கிறார், இறக்கிறார், அப்புறம் மனிதனா இறந்ததுக்கு அப்புறம் இறைவன் ஆகிறார் அப்படின்னு. அது தவறான கருத்து. ஏன்னா அவர் தனது அந்தரங்க சக்தியினால் தோன்றுகிறார். ஆத்ம மாயையா. ஆத்ம மாயைன்னா என்ன? இன்டர்னல் பொட்டன்சி. அவர் அந்தரங்க சக்தி மூலமாக தோன்றுகிறார், மறைகிறார். புறசக்திங்கிறது அவரோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அந்தரங்க சக்தியும் அவர் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. ரெண்டுமே அவரோட கட்டுப்பாட்டுல இருக்கும்போது அவர் எப்படி அதுக்கு கட்டுப்படுவார்? இப்ப நீங்க தான் ஒரு சட்டத்தை ஏற்றுகிறீங்க. ஒரு ராஜா சட்டத்தை ஏற்றுகிறார். அந்த ராஜா எப்படி அந்த சட்டத்துக்கு கீழே வருவாரு? ஏன்னா ராஜா தான் சட்டத்தையே ஏற்றுகிறார். ஆனா அவருக்கு அந்த சட்டம் செல்லுபடியாகாது. இப்போ ஜெயிலுக்குள்ள போறார் அப்படின்னா எதற்காக போகிறார் ஒரு ராஜா? அங்க இருக்கிற கைதிகளை பார்ப்பதற்காக, அவங்களுக்கு விடுதலை கொடுக்கறதுக்காக, அவங்க மேல கருணை கொடுக்கறதுக்காக போறார். கருணை அடிப்படையில 5 கைதிகளை விடுவிக்கிறார் ஒரு 50 பேர்ல. அப்படித்தான் பகவான் இங்க வரும்போது அவர் இந்த ஜட உலகின் கட்டுப்பாட்டுக்கு கீழே வர்றது கிடையாது. அவர் நம்மெல்லாம் இப்ப பகவானை விடுத்து இந்த ஜட உலகில சிக்கி இருக்கோம். நம்மளை மீட்டெடுப்பதற்காக அவர் வர்றார். நம்ம மேல கருணை கொடுக்கறதுக்காக இங்க வர்றார். அப்ப புறசக்தியின் விவகாரத்தின் காரணமாக பிரம்மதேவன் சிவபெருமானில் தொடங்கி பற்பல குணநலமுடைய தேவர்கள் பலர் தோன்றுகின்றனர். இப்ப தேவர்களுடைய தலைவர்கள் பிரம்மதேவன் சிவபெருமான் கூட குணங்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் அவர்களும் பகவானுக்கு கீழே தான். அப்போ அந்தந்த குணங்களுக்கு ஏற்ப அந்தந்த தேவர்கள் மேல அவங்க ஈடுபாடு கொள்கிறார்கள். பகவத்கீதையிலேயே பகவான் சொல்றார், ஒவ்வொருவரும் விருப்பத்திற்கேற்ப அவரவர்களுக்கு அந்தந்த தேவர்களுக்கு வணங்கும்படி நானே உள்ளத்திலிருந்து வழிகாட்டுகிறேன். இப்ப யாருக்காவது எனக்கு நல்லா படிப்பு வரணும்னு நினைக்கிறவங்க சரஸ்வதியை கும்பிடும்படி அவர் உள்ள இருந்து தூண்டுவார். சோ அவங்க சரஸ்வதியை கும்பிடுவாங்க. அப்புறம் ஹயக்ரீவர் கும்பிடுவாங்க. பகவானோட அம்சம்தான் ஹயக்ரீவர். இருந்தாலும் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி பலன் கருதும் செயல்ல ஈடுபடுவாங்க. சோ தேவர் வழிபாட்டுல ஈடுபட பகவானே உள்ளிருந்து அவர்களை தூண்டி விடுகிறார். ஏன்னா அவங்களுக்கு அந்த விருப்பம், அது வேணும் இது வேணும் அப்படின்னு விரும்புறவங்களுக்கு அந்த நாலேஜ் அவரே உள்ளிருந்து தர்றார். ஏன்னா பகவான் பல விருப்பங்களை நிறைவேற்றுவதற்குத்தான் உள்ளிருந்து பரமாத்மாவாக அவர் கருணை காட்டிக் கொண்டே இருக்கிறார். அப்ப இந்த உண்மை பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. பகவானின் பக்தி தொண்டில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டவன் விகாரங்களுக்கும் இயற்கையினது முக்குணங்களின் வினை தொடர்புக்கும் மேலே உன்னத நிலையில் இருக்கிறான். அப்ப பக்தி தொண்டில ஈடுபடுவங்களுக்கு முக்குணங்களோட தாக்கம் கிடையாது. பகவானோட கண்ட்ரோல்ல அவங்க வந்துடுறாங்க. பகவானோட கட்டுப்பாட்டுல அந்தரங்க சக்தியின் கட்டுப்பாட்டுல வர்றாங்க. ஆனா பக்தி தொண்டுல வந்த உடனே நம்மள எதுவுமே நம்மளுக்கு வராது, நம்ம உயிர் போகாது, ஆக்சிடென்ட் ஆகாது, நம்மளுக்கு எந்த கவலையும் வராது. ஏன்னா அவன் உடலெல்லாம் ஆத்மா என்ற நிலையிலேயே இருக்கும்போது அவனுக்கு உடலுக்கு வர துன்பங்கள் எல்லாம் ஒரு பொருட்டே எடுக்கிறது கிடையாது. ஐயோ கடவுளை இப்படி பண்ணிட்டியே அப்படிங்கிற நான் சோச்சதி நான் காங்ஷதி. அவன் எதையும் யோசிப்பதும் இல்லை, அவன் எதற்காகவும் மன்றாடுறதும் கிடையாது. எப்படி பிரகலாத் மகாராஜா மலை உச்சியிலிருந்து போட்டாலும் என்னை காப்பாத்துன்னு சொல்லல, பகவானே காப்பாத்தினார். ஏன்னா முழு நம்பிக்கையுடன் இருந்தார் பகவான் மேல. காப்பாத்துவாரான ஒரு சிறு சந்தேகம் கூட கிடையாது. நம்மளுக்கெல்லாம் அடிக்கடி சந்தேகம் வரும், பகவான் காப்பாத்துவாரா? மேல இருந்து குதிச்சா யாராவது தள்ளி விட்டா நாமெல்லாம் ஐயோ அம்மான்னு தான் கத்துவோம், கிருஷ்ணான்னு கத்துவோம். ஆனா அவர் கிருஷ்ணான்னு கூட கத்தல. அவர் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய அந்த மந்திரத்தை தொடர்ந்து நிதானமா சொல்லிட்டு இருந்தார். அவர் அறக்க பறக்க சொல்லல. அப்போ கட்டுண்ட ஆத்மாக்கள் பௌதீக குணங்களின் செயல் மற்றும் வினை தொடர்பினால் இழுக்கப்படுகின்றன. சக்திகளின் வேறுபாடுகளை பௌதீக குணங்களே தோற்றுவிக்கின்றன. அப்போ வினை தொடர்பு என்ன? வினை செயல் மற்றும் வினை தொடர்பினால்.
நாம் செய்கின்ற செயலுக்கெல்லாம் எதிர்வினை இருக்கின்றது. அது வந்து நம்மளை அது தாக்கிட்டே இருக்கும். நம்ம எந்த மோடுல, அதாவது 3 குணங்கள் இருக்கு. 3 குணங்களும் தனித்தனியா செயல்படுறது இல்ல. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்துவகுணம் சில சமயம் மேலோங்கி இருக்கும். மற்ற 2 குணங்கள் மீடியமா ஒண்ணு இருக்கும், தாழ்ந்து ஒண்ணு இருக்கும். ரஜோகுணம் மேலோங்கி இருக்கும், மற்ற குணங்கள் தாழ்ந்திருக்கலாம். தமோகுணம் மேலோங்கி இருக்கும், மற்ற குணங்கள் தாழ்ந்திருக்கலாம். இந்த 3 மிக்சிங் 81 விதமாக செயல்படுது. 3 into 3 into 3 into 3 அப்படி. அப்போ சக்திகளின் வேறுபாடுகளை பௌதீக குணங்களே தோற்றுவிக்கின்றன. ஆனால் ஆன்மீக உலகில் முழுமுதற் கடவுளை தவிர வணங்கப்படுபவர் வேறு எவரும் இல்லர். ஏன்னா அங்க வந்து ஒரே கருத்து தான். அங்க வந்து நிறைய தேவர்கள் எல்லாம் கிடையாது. ஏன்னா அங்க கண்ட்ரோலே கிடையாது. தேவர்களுக்கு வேலையே கிடையாது. எல்லாமே பகவானோட கண்ட்ரோல், அந்தரங்க சக்தியோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால அங்க தேவர்கள் கிடையாது, பரமாத்மா கிடையாது. அங்க என்றுமே இன்பமயம், சத்து சித்து ஆனந்தம் நிறைந்த உலகம். அங்க இருமைகள் கிடையாது. முக்கியமா கவலை என்பதற்கே இடம் கிடையாது. என்றும் ஆனந்தமயம், என்றும் ஆனந்தமயம். அந்த மாதிரி ஒரு உலகத்தை விட்டுட்டு நாம துன்பமயமான இந்த உலகுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நாமெல்லாம் திரும்பி போகத்தான் முயற்சி பண்ணணுமே தவிர இங்கு தங்குவதற்குரிய ஏற்பாடுகளை தினமும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நிறைய பௌதிகவாதிகள் அதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயே தங்கிக்கலாம்னு சொல்லி ஓடி ஓடி உழைப்பதிலேயே ஈடுபட்டு இருக்கிறார்கள். என்னதான் ஜெயிலுக்குள்ள இருந்து நீ மொசைக் போட்டுட்டாலும், ஜெயிலுக்குள்ளேயே உட்கார்ந்து மாளிகை கட்டுற மாதிரி அவங்க எல்லாம் நிறைய ஏற்பாடுகளை பண்றாங்க. ஆனா இந்த பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணி, அத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீக என்கின்ற சிக்கலிலேயே அவங்க உழன்று கொண்டிருப்பார்கள். அவங்களுக்கு நிம்மதியே கிடையாது. அதுக்காக ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் நிம்மதி இல்லாத வாழ்க்கைக்காக? இந்த ஜட உலகம் நிம்மதியற்றது. அதுல உட்காந்து நல்லா நான் வசதியா வாழணும், என்னோட புலன்கள் நல்லா இருக்கணும், இந்திரிய சுகம். அப்ப ஜடப்புலன்கள்ல இன்பம் காணுவதற்காக நம்ம என்னென்னமோ வசதி பண்றோம். ஆனாலும் அது ஒத்துழைக்க மாட்டேங்குது, சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது, திருப்தி அடையாது. அது வாழ்க்கை எத்தனை கிடைச்சாலும் திருப்தி அடையாது. ஏன்னா அந்த உலகத்தை வடிவமைக்கப்பட்ட இதே அப்படித்தான். இங்க வந்து நிம்மதி இல்ல, திருப்தி இல்ல, குழப்பங்கள், மரணம், துன்பம். இன்பம் என நினைப்பது ஓடி விடுகிறது. கதவை தட்டிட்டு எட்டி பாக்குறதுக்குள்ள ஓடிடும் இன்பம். சோப்பு குமிழ் சீக்கிரம் உடைஞ்சு போற மாதிரி. இன்பம் நினைக்கிறதெல்லாம் காணல் நீர். அதை நினைச்சிட்டே தான் இருப்போம். ஆனா ஒரு சிற்றின்பம்னு வேணா சொல்லலாம். ஒரு குறுகிய காலத்திற்கு. அது வந்து ஒரு நாள் நிலைக்கும், ஒரு மாசம் நிலைக்கும், ஒரு வருஷம் கூட நிலைக்கும். ஆனா அதுக்கு மேல தாங்கவே தாங்காது. இன்பம் என்பது ஒரு மாயை. இங்க இன்பமே கிடையாது. இது வந்து அசாஸ்வதம், அனித்தியம், நித்தியம் கிடையாது. சோ இங்க வந்து இன்பம் காண விளைவது முட்டாள்களோட கொள்கை. முட்டாள்தனமான தத்துவவாதிகள் இதைத்தான் சொல்லுவாங்க. இந்த உலகம் ஜெகன் ஜெகன் மித்யா, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு. சோ நாம் புரிஞ்சுக்கிட்டு பகவானுடைய லோகத்திற்கு, நம்மளோட சொந்த இடம் அது. அது வந்து தத்தேனு கம்பாம். அதுல கடைசி வார்த்தை என்ன? அது வந்து நம்மளுக்கு உரிமையானது. பக்தி செய்யும் போது நம்ம சொந்த வீட்டுக்கு போறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்கின்றது. எப்படி ஒரு தகப்பனுடைய சொத்து ஒரு மகனுக்கு உரிமையானதோ அது போல நம்மளோட சொந்த வீடான ஆன்மீக லோகத்திற்கு போக நம்மளுக்கு உரிமை உண்டு. அடுத்தது ஸ்லோகம் 41. அக்னிர் உவாச்ச. 40 படிக்கணுங்க. 40 படிக்கணுங்க. ஓகே. ஸ்லோகம் 40. பிரம்ம வாச்ச நமஸ்தே ஸ்ரித சத்வாய தர்மாதீனாம் ச சூயதே நிர்குணாய ச யத் காஷ்டாம் நாஹம் வேதா பரே அபீச்ச. படிக்கிறேன் மாதாஜி. படிக்கிறேன், படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம் மாதாஜி. மொழிபெயர்ப்பொருளுடைய தெய்வத்திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபாதைக்கு ஜெய். வேதங்களின் உருவமானவர்கள் கூறினர், பகவானே, உமக்கு எமது மரியாதைக்குரிய வந்தனங்கள். நற்குணங்களின் உறைவிடமாக நீ இருப்பதினால் நீரே அனைத்து தர்மங்களுக்கும் தவத்திற்கும் துரோணரிக்கும் மூலாதாரமாக விளங்குகின்றேன். நீர் அனைத்து உலகியற் குணங்களையும் கடந்த உன்னதமானவராக விளங்குவதனால் உண்மையும் உமது உண்மை நிலையினையும் யாரும் அறிந்திலர். பொருளுரை. உலகில் ஜட இயற்கையானது
முக்குணங்களின் உண்மை தொகுதி இருக்கிறது. தர்மம், ஞானம், தவம், துறவு, வளம் போல நற்குணங்களின் பாதுகாப்பினை பகவான் விஷ்ணு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பௌதிக உலகில் நற்குணங்களது கட்டுப்பாட்டில் கீழ் உயிர்கள் இருக்கும் பொழுதுதான் உண்மையான அமைதி, வளம், அறிவு மற்றும் சமயம் போன்றவற்றை எய்த முடியும். மற்ற இரு குணங்களான ஆசை மற்றும் அறியாமை குணங்களின் கட்டுப்பாடு கீழ் உயிர்கள் வாழும் பொழுது அவற்றின் நிலையற்ற வாழ்க்கை தாங்க உண்ணாதாகிறது. ஆனால் பகவான் விஷ்ணு தனது உண்மை நிலை நிர்குணமாக, அதாவது பருவுலக குணங்களை கடந்தவராக விளங்குகிறார். குணம் என்றால் தன்மை என்றும், நீர் என்றால் இன்மை என்றும், என்றால் இன்மை என்றும் பொருளாகும். இதனாலேயே அவர் குணங்கள் அற்றவர் என்று பொருள் கொள்ளக்கூடாது. அவர் உன்னத குணங்களின் உறைவிடமாக திகழ்பவர். அக்குணங்களினாலேயே அவர் தோன்றி நம்ம திருவிளையாடல்களை புரிகிறார். அவரது உண்மையான உன்னத குணத்தின் தோற்றத்தினை வேதம் பயிலும் மாணக்கர்களோ அல்லது மிக சிறந்த தேவர்களான பிரம்மதேவன், சிவபெருமான் போன்றவர்களோ அறியார். உண்மையில் இவ்வுன்னத குணங்கள் எல்லாம் பக்தர்களுக்கு மட்டுமே வெளிக்காட்டப்படும். பகவத்கீதையில் பக்தி தொண்டனை நிறைவேற்றுவதன் மூலம் ஒருவன் பரமபுருஷ பகவானின் உன்னத நிலையினை அறிந்து கொள்ள முடியும் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நற்குணங்களுக்கு ஆட்பட்டிருப்பவர்கள் கூட உன்னத உணர்தலின் ஒரு பகுதியை மட்டுமே அறியக்கூடும். ஆனால் பகவத்கீதையும் அவர்கள் அந்நிலையையும் கடந்து மேலே செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது. வேத கொள்கைகள் உலக நீதியில் 3 குணங்களையே அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. இம்மூன்று குணங்களையும் கடந்து உன்னத நிலை எய்தும் பொழுதே ஒருவர் தூய்மையையும் எளிமையும் உடைய ஆன்மீக வாழ்வில் நிலை பெற முடியும். ஹரிஷ்ணா, தேங்க்யூ மதன். ஹரிஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. அப்ப இங்க மறுபடியும் அந்த பிரார்த்தனைகள் இப்ப வந்து பிரக்மே வாச்ச அப்படின்னு பிரம்மதேவர் அவர் வந்து பகவானை வணங்குகிறார். பகவானே உமக்கு எனது மரியாதைக்குரிய வணக்கங்கள். நற்குணத்தின் உறைவிடமாக நீர் இருப்பதால் எல்லா தர்மங்களுக்கும் தவத்திற்கும் துறவு நெறிகளுக்கும் நீரே ஆதாரம். ஏன்னா தர்மம் சாக்ஷாத் பகவத் பிரணீதம். அப்போ தவம் அப்படின்னாலே பகவான் விட்டிருந்து வர்றதுதான் எல்லாமே. ஏன்னா பகவான்கிட்ட இருக்கிற அந்த தவம், துறவு, ஏன்னா பகவானுடைய குணங்கள் தான் பகவானிடமிருந்து பிரிந்த நமக்கும் இருக்கும் இல்லைங்களா? இப்ப பகவான் வந்து என்னென்ன குணங்களை கொண்டிருக்கிறாரோ அதையெல்லாம் நம்ம கிட்டயும் இருக்கு. ஆனா இந்த ஜட குணங்கள் கிடையாது. அதனால்தான் அவர் குணங்கள் அற்றவர், நிர்குணா. நிர் அப்படின்னா இல்லாத, அப்போ குணம் அப்படின்னா தன்மை. அப்போ பகவானுக்கு குணமே இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. மேன்மையான குணங்கள் அனைத்தும் இருக்கிறது, தெய்வீக குணங்கள் அது. ஆனா இந்த ஜட குணங்கள் கிடையாது. நாமெல்லாம் குணம் அப்படின்னா சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படிங்கிற மாயைக்கு கீழே முக்குணங்களோட திகழ்கிறோம். ஆனால் பகவானுக்கு அப்படி கிடையாது. அவர் வந்து அவரது அந்தரங்க சக்தியிலே தோன்றி அந்தரங்க சக்தியிலே லீலைகள் புரிந்து அந்தரங்க சக்தியிலேயே அவர் வெளியேறியும் விடுகிறார். அப்போ மிகச்சிறந்த தேவர்களான பிரம்மதேவன், சிவபெருமான் போன்றவர்கள் கூட பகவானை அறிய முடியவில்லை. பிரம்மதேவர் அதான் குழம்பி போய் என்ன பண்றார், அந்த 9 லட்சம் பசுக்களை எல்லாம் ஒழிச்சு வச்சிடுறார், கன்றுக்குட்டிகளை எல்லாம் ஒழிச்சு வச்சிடுறார். ஒரு சின்ன பையன், இவன் பாரு என்னென்ன வித்தை பண்றான், இவன் போய் கடவுளா இருக்க முடியுமா? இந்த ஆயர்குல சிறுவர்களோட சேர்ந்து அந்த எச்சிலெல்லாம் வாங்கி சாப்பிடுறானே, இவங்க முழுமுதற் கடவுளா அப்படின்னு அவர் நம்ப மறுக்கிறார். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரே ஒரு நாள் தான் அவருடைய காலத்துல, பிரம்மதேவனோட ஆயுட்காலம் நாம பார்த்திருக்கோம், மிக நீண்டது, பல மில்லியன் ஆண்டுகள். அப்ப அவர் வந்து கண்ணை மூடி முழிக்கிற நேரம் அந்த சிறுவர்களை ஒழிச்சு வைக்கிறார், பசுக்களை எல்லாம், கன்றுக்குட்டிகளை ஒழிச்சு வைக்கிறார். திரும்ப வந்து பார்த்தா இங்க ஸ்ரீ கிருஷ்ணரோட எல்லா பசுக்களும் இருக்கு, எல்லா குழந்தைகளும் இருக்கிறாங்க. அப்ப இவர் கண்ணை கசக்கி பாக்குறார், நாம பண்ணது தப்பா இல்ல அவங்க ஒழிச்சு வச்சவங்களா ஓடி வந்துட்டாங்களா அப்படின்னு திரும்ப போய் பாக்குறார். அவர் ஒழிச்சு வச்ச இடத்துல அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, தூக்கத்துல ஆழ்த்திடுறார். எல்லா கன்றுக்குட்டிகளும் இருக்கு, குழந்தைகளும் இருக்காங்க. ஆனா இங்க பார்த்தா இங்கேயும் இருக்கிறாங்க. இது என்ன டபுள் ஆக்டா அப்படின்னு பார்க்கும்போது பகவான் கிருஷ்ணர் தன்னைத்தானே விரிவங்கம் பண்ணிட்டார். ஓ, இது பிரம்மாவோட வேலைதான், இவருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என சொல்லி பகவானே தன்னை விரிவங்கம் பண்ணிட்டார். ஏன்னா பகவான் எண்ணிலடங்காத அளவு தன்னை விரிவங்கம் பண்ணி கொள்ள முடியும். அப்படி அதுக்கு எடுத்துக்காட்டு யாரு? நாம தான்.
பகவானோட அங்கத்துணுக்கு தான் நாமெல்லாம். அப்போ அவர் வந்து பல அந்த 9 லட்சம் கன்றுக்குட்டிகளாகவும் அந்த கோபர்களாகவும் தன்னை உருமாற்றி கொண்டார். அப்ப பார்த்தா கோலோக பிருந்தாவனத்துல ஒரே கொண்டாட்டம். ஏன்னா அந்த தாய் பசுக்கள் எல்லாம் இந்த கன்றுக்குட்டிகளை வந்து அவ்வளவு பாசம் பொழியுது. அது பார்த்த உடனேயே மடியில இருந்து பால் சுரக்குது. அது போல அந்த கோபர்கள், அந்த சிறுவர்கள் வீட்டுக்கு வந்த உடனே தாய்மார்கள்லாம் எப்பவுமே கிருஷ்ணரை மட்டும் பார்ப்பாங்க. கிருஷ்ணரை வந்து அழக ரசிப்பாங்க. ஆனா இப்போ தன் குழந்தைகளைவே அவங்க வந்து வாரி அணைச்சுக்கிறாங்க, கொஞ்சுறாங்க. அளவற்ற பாசம். அந்த நாள் பலராமர் இல்ல. அப்போ இங்க என்னடா நடக்குது கோலோக பிருந்தாவனத்துல? கன்றுக்குட்டிகள் எல்லாம் தாய் பசுக்கள் அப்படியே நக்கி நக்கி பாசத்தை ஓவரா பொழிஞ்சிட்டு இருக்குது. வீட்டுல ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா குழந்தைகளை கூப்பிட்டு கூப்பிட்டு கொஞ்சுறாங்க, பால் கொடுக்குறாங்க அந்த குழந்தைகளுக்கு. என்ன நடக்குது இங்க? ஒண்ணுமே புரியல அப்படின்னு பலராமர் கிருஷ்ணரை பாக்குறார். ஏதோ வேலை செஞ்சிருக்க கிருஷ்ணா, எனக்கு சொல்லு அப்படின்னு. அப்ப அவர் சொல்றார், இந்த மாதிரி பிரம்மா வந்து எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சுட்டாரு, அதனால நானே விரிவங்கம் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஓ, இதுதான் விஷயமா அப்படின்னு அப்ப அவர் புரிஞ்சுக்கிறார். ஏன்னா பகவான் வரும்போது எப்படி நாம அந்த கோவர்த்தன லீலையில பார்த்தோம், பகவானை வந்து எந்த நேரமும் பார்த்து கொண்டே இருக்க துடிக்கும் கன்றுக்குட்டிகள், மரங்கள், செடிகள், கொடிகள், பூச்சிகள் எல்லாமே பிருந்தாவனத்தில் இருக்கிற எல்லா உயிர்வாளிகளும் பகவானுடன் சம்பந்தப்பட்டவை. அவங்க எல்லாம் பக்தர்கள். அவங்க எல்லாம் எப்பவுமே பார்த்துட்டு இருக்க விரும்புறாங்க. தவமா அத வந்து எண்ணங்கள் வந்து அவங்க கிட்ட தவம். எண்ணங்கள் எப்ப தீவிரமாகுதோ அதுதான் தவம். கிருஷ்ணரை பற்றி கேட்க வேண்டும், கிருஷ்ணரை பற்றி பேச வேண்டும், கிருஷ்ணரை புகழ் பாட வேண்டும், கிருஷ்ணரது நாமத்தை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு யார் தீவிரமா நினைச்சிட்டு இருக்காங்களோ அதே ஒரு தவம். அந்த தவத்தின் பலன் என்ன? உடனே உங்களுக்கு அது பகவான் ரெசிப்ரோகேட் பண்றார், உடனே கொடுக்கிறார், அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். யாரெல்லாம் உள்ளத்துல நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ, ஒருத்தர் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, சாதாரண ஒரு விஷயம்தான். அதுவே ஒரு தவமா அவங்க வந்து தீவிரமா நான் அடுத்த வருஷம் இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கிடணும், அடுத்த வருஷம் இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கிடணும். அவங்க எண்ணம் செயல்கள் எல்லாம் ஒன்று குவிக்கப்பட்டு அவங்க என்ன பண்றாங்க, சேவிங்ஸ்ல போடுறாங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றாங்க, அதுக்கான காசை வந்து சேர்த்தி வைக்கிறாங்க. அது என்ன தவம். அப்ப அடுத்த வருஷம் அவங்களுக்கு கிடைச்சிருது, ஃப்ரிட்ஜ் கிடைச்சிருது. ஏன்? அவங்க எண்ணங்கள் ஒன்று கூடி செயலிலும் மனதிலும் எல்லா விதத்திலும் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அப்ப அது தவம் பண்றாங்க. சாதாரண விஷயத்துல இப்படி தவம் பண்ணும்போது, பகவானை பற்றி நினைக்கும் போது, பேசும் போதும் அவரது செயல்களை நாம் என்றும் போற்றி பாடிக்கொண்டிருக்கும் போது என்ன ஆகுது? அது ஒரு தவமாக மாறுகிறது. இதுதான் தவம்னு சொல்றது. தவம்னா போய் சின்முத்திரை காட்டி போய் காட்டுல உட்கார்றது கிடையாது தவம். ஆசை வேணும் முதல்ல. உற்சாகாத் நிச்சயாத் தைரியாத் தத்தத் கர்ம பிரவர்த்தனாத் சங்கத்யாகாத் அப்படின்னு சொல்லி பக்தியில எது நம்மளை முன்னேற்றும் அப்படின்னா உற்சாகம். பகவானை பற்றி பேசுவதில், கேட்பதில் உற்சாகம். அப்போ இந்த மாதிரி நற்குணங்களுக்கு ஆட்பட்டவர்கள் கூட உன்னத உணர்தலின் ஒரு பகுதியை மட்டுமே அறியக்கூடும். நற்குணங்கள் அப்படின்னா என்ன? நாம பகவத்கீதையில 13வது அத்தியாயத்துல 12வது ஸ்லோகத்துல பார்த்திருக்கோம். அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா, சாந்தி, ரார்ஜவம், ஆச்சாரியோபாசனம், சௌச்சம், தைரியம் அப்படின்னு சொல்லி நிறைய 18, 19 அம்சங்கள், 21 அம்சங்கள் பாக்குறோம். சோ அதெல்லாம் நற்குணங்கள். மாதாஜி சொல்லுங்க மாதாஜி, இது எந்த இதுல வருது மாதாஜி இப்ப நீங்க சொன்ன இதெல்லாம்? அடக்கம், கர்வமின்மை, அகிம்சை, பொறுமை, எளிமை, அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுதல், தூய்மை, தாராளமை, சுய கட்டுப்பாடு, பாலுணர்ச்சி பொருள்களை துரத்தல், பொய், அகங்காரம் இல்லாதிருப்பதல், பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவற்றின் துன்பத்தினை கவனித்தல், குழந்தைகள், மனைவி, வீடு மற்றும் இதர பந்தத்திலிருந்து விடுபட்டு இருத்தல், விருப்பு வெறுப்புகளிலிருந்து சமநிலை, என் மீதான நித்தியமான களங்கமற்ற பக்தி, தனிமையான இடங்களில் வாழ விரும்புதல், பொதுமக்களிடம் விலகி இருத்தல், ஆத்ம ஞானத்தின் முக்கியத்துவத்தை ஏற்றல், பரம சத்தியத்தை அறிவதற்கான தத்துவ ஆய்வு, இவை அனைத்தையும் நான் ஞானமாக அறிவிக்கிறேன். இவற்றை தவிர மற்றவை அனைத்தும் அறியாமையே ஆகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்போ இதெல்லாம் வந்து நற்குணங்கள். இது வந்து 13.12 இல்லையா மாதாஜி? ஆமாங்க ஆமாங்க. பகவத்கீதை 13வது அத்தியாயம்.
13வது அத்தியாயம் பகவத்கீதையில 12வது ஸ்லோகம். சோ இந்த மாதிரி நற்குணங்கள் யாரை தேடி வரும் அப்படின்னா பக்தர்களை தேடி வரும். அவங்க வந்து அதை தேடி போக வேண்டாம். எனக்கு நல்லதெல்லாம் நடக்கணும், சரி நல்லதெல்லாம் நினைக்கணும், நான் வந்து மட்டன் சிக்கன் சாப்பிடக்கூடாது, நான் பொய் பேசக்கூடாது, தவறான நடத்தை இருக்கக்கூடாது அப்படின்லாம் அவங்க நினைக்கவே வேண்டியதில்லை. தானாக தேடி வரும் அவங்கள. ஒரு பக்தனுக்கு குணங்கள் சர்வை சமய சமாசதே சூரா ஹரோ அபக்தஸ்ய மகோ மகோ மகத்குணா அப்படின்னு சொல்லி மகத் குணங்கள், மகத் அப்படின்னா மிகப்பெரிய குணங்கள் அவங்களை தேடி வரும். சோ பக்தர்கள் தேடி தேடி போய் நான் இதெல்லாம் பண்ணவே வேண்டியதில்லை. யார் ஒருவர் இந்த சாண்டிங் கவனமா பண்றாங்களோ, அபராதமற்று நல்ல சாண்டிங் பண்ண அவங்களுக்கு எல்லா நற்குணங்களும் உள்ளிருந்து பரமாத்மா அவங்களுக்கு எல்லா ஞானத்தையும் தன்னை பற்றிய ரகசியத்தை விடுவிப்பார். முதல்ல ஒண்ணுமே தெரியாது நம்மளுக்கெல்லாம். நாம பாட்டுக்கு ஆடு மாடு மாதிரி உண்பது, உறங்குவது, உடலுறவு கொள்ளுவது, தன்னை பாதுகாத்துக் கொள்ளுவது அப்படிங்கிற ரீதியில ஈட்டிங் மேட்டிங் ப்ரொடெக்டிங் இதுல இருந்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு பகவானை பற்றி அறிகின்ற வாய்ப்பை நம்மளுக்கு பகவான் மேலும் மேலும், ஏன்னா பல வகுப்புகள் நம்மளுக்கு கிடைக்குது. அதை கேட்க தொடங்கின உடனே நாம வந்து நான் ஸ்டாப்பா மறுபடியும் கேட்கணும், பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். பகவானை பற்றி அறிவதில் ஆர்வம், உற்சாகம், அதே பொறுமையோட பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கடல் தண்ணியை ஒரே நாள்ல நான் குடிச்சிடுறேன், பெரிய ஞானி ஆயிடுறேன் அப்படிங்கிற வேகம், அந்த முட்டாள்தனம் கிடையாது. சோ ஒண்ணு தூரத்துல ஒரு ஊர் இருக்கு அப்படின்னா அதுக்கு நாம பயணம் பண்றோம். எப்படி? பொறுமையா தான் பண்றோம். ஒரே ஸ்டெப்ல நான் போய் அதை தாண்டிடுவேன்னு கிடையாது. அப்போ பகவானை பற்றி அறிய இத்தனை காலம் நமக்கு அவகாசம் கொடுக்கப்படல. ஆனா இப்ப கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுல ஒரு நிதானம் வேணும். சோ பொறுமை, உற்சாகாத் நிச்சயாத் அப்படின்னு சொல்லி உற்சாகத்துடன், பொறுமையுடன், நம்பிக்கையுடன். நம்பிக்கை என்பது மிக மிக அடிப்படை. நம்பிக்கை இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. ஒரு மனைவி கணவனை நம்பவில்லை என்றால், கணவன் மனைவியை நம்பவில்லை என்றால், குழந்தைகளை நம்பல அப்படின்னா அந்த குடும்பம் குடும்பமா இருக்காது. சண்டை, சச்சரவு, குழப்பம், எப்போ வந்து அங்க வந்து ஒரே கூச்சலா இருக்கும். சோ ஒரு குடும்பத்துல அமைதி, அன்பு, பண்பு இதெல்லாம் வேணும். அப்படின்னா அமைதி வேணும்னா அவங்க ஒருத்தர் நம்பணும், நம்பிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்பிக்கைங்கிறது இங்க பகவான்கிட்ட ரொம்ப அடிப்படை. பகவானை முழுதுமாக நம்புவதற்கு என்ன பண்ணணும்? ஒரு ஆச்சாரியர். அப்போ ஆச்சாரியர் சொல்லுவதை நம்பணும், சாஸ்திரங்களை நம்பணும், இந்த மாதிரி. அப்போ உன்னத நிலை நாம அந்த ஜட குணங்களை கடந்து உன்னத நிலைக்கு நம்மளால வர முடியும். அப்ப தூய்மையும் எளியும் உடைய ஆன்மீக வாழ்வில் நிலை பெற முடியும். அடுத்த ஸ்லோகம் 41. அதுக்கு முன்னாடி நம்ம சந்தேகங்கள் எது இருந்தா இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. உங்களது கருத்துக்கள்